உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஓபிஎஸ் ஆக்சுவலாக டெல்லிக்கு 2 விஷயமா போயிருக்காங்க. ஒன்று வந்து ஓபிஎஸ் அமித்ஷாவை பார்த்து இந்தியாவில் எப்படி எடுத்துக்காங்க, என்னோட அரசியல் வந்து எதிர்காலம் கேள்விக்குறியாக போச்சு, ஒரு குறைய சொல்கிறதுக்கும் தீர்வு கேட்கறதுக்கும் போனார். ரெண்டாவது ஆல்டர்னேட்டிவாக ஒரு கட்சி துவங்கிறதுக்கும் அதுக்கு ஒரு பிளான் பண்ணுறதா இப்போ போயிருக்காரு. ஓகே. ஆனால் என்ன சொல்லப்படுகிறது என்றால் ஓபிஎஸ்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி அமித்ஷாவை குருமூர்த்தி பார்த்துருக்காங்க. சென்னைக்கு வர அடுத்த வாரம் எடப்பாடி சந்திக்க போகிறேன், ஓகே, உங்களை என்டிஏலையாவது வச்சுக்கலாமான்னு கேட்டு பார்க்குறேன். பாஜகவோட குரூப்பில் இருப்பார் அப்படின்னா தாமரையில் போட்டி போட போகிறார். தாமரையில் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகே, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எடப்பாடி அவர் எம்எல்ஏ ஆகக்கூடாதுங்கிறாரு. எப்படி பிஜேபி அதை மீறும்? அமித்ஷா என்னதான் மனசு வச்சா கூட பாமகவை சேர்த்து வைக்கிறது இனிமேல் நடக்காத காரியம். தந்தை மகன்ற சண்டை போய் மகளா மருமகளான்னு சண்டை ஆயிடுது. அமித்ஷா சொல்லி ராமதாஸ் கேட்பாருன்ற ஒரு சின்ன ஹோப்பு டெல்லிக்கு இருக்கு. இப்போ என்ன ப்ராப்ளம், வாங்க என்டிஏல வாங்க, அன்போனிக்கு மந்திரி பதவி தானே போகணும், நான் கொடுக்குறேன், ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தணும்னு தான் வராரு. காங்கிரஸ் வந்து டைலமால இருக்கு. என்ன டைலமால இருக்காங்க? திமுக பக்கம் போறதா விஜய் பக்கம் போறதா? இல்ல, காங்கிரஸ் டைலமால இருக்காங்களா இல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் டைலமால இருக்காங்க? ஏன்னா ராகுல் காந்தி திமுக கூட தான் போகணுங்கிற மைண்ட் செட்ல இருக்காரு. அதே நேரத்தில் ராகுல் காந்தி விஜயோட பேசுறதுக்கு பச்சை கொடி காமிச்சார். ராகுலுக்கு தெரியாம காங்கிரஸ்ல எதுவும் நடக்கும்னு நான் தயாரா இல்லை. விஜயோட பேசுறதுக்கு எதுக்கு நீங்க பிரவீன் அமைச்சிங்க? விஜய் சொன்னாலும் எங்களுக்கு காங்கிரஸ் மேல ஒன்றும் கோபமா வருத்தமோ எதுவும் கிடையாது, நான் முதலமைச்சராவேங்கிற கண்டிஷனை ஒத்துக்கிட்டா வில் கண்டினியூ த டாக்ஸ்ன்ற மாதிரி சொல்லி வச்சிட்டார். இது ஸ்டாலின் காதுக்கு வந்துடுச்சு. ஸ்டாலின் என்ன மனநிலையில் இருக்காருன்னா, காங்கிரஸ் இருந்தா இருக்கட்டும், போறதா இருந்தா போட்டோம். காங்கிரஸ் இஸ் மேஜர் பார்ட்னர் டிஎம்கே அலையன்ஸ்ல. திமுக அடுத்தபடியாக காங்கிரஸ் தான் அதிக சீட்டு வாங்கக்கூடிய கட்சி காங்கிரஸ். அதே நேரத்தில் கலைஞர் கொடுத்தாம 60 சீட்டை கொடுப்பாருன்னு ஸ்டாலின் நீங்க எதிர்பார்க்கறதும் மடத்தணும். 20-25க்கு மேல அவர். அதே நேரத்தில் விஜய் கேரளால 40 சீட்ல போட்டி போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. என் கட்சி வந்து தமிழ்நாடு கட்சியா இருக்கக்கூடாது, ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற மாதிரி ஆல் இண்டியா விஜய் கட்சி. செங்கோட்டையன் சொன்னாலும் நம்ம வந்து கேரளாவில் போட்டி போட போகிறோம், அதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் செய்வோம், 40 சீட்டு மினிமம் போட்டி போட போகிறோம், இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட போகிறோம் அப்படின்னு இருக்காராம். ரங்கசாமி பிஜேபியிலேருந்து கேண்டு வந்து விஜயோட போவாங்கன்னு ஒரு பேச்சு அடிபட்டு பாண்டிச்சேரியில் சொல்றீங்க? பாண்டிச்சேரியில். ஏன்னா ரங்கசாமிக்கும் பிஜேபிக்கும் ஒத்து போல. சார், புஷி ஆனந்த் போய் ரங்கசாமி அவர்களை பார்த்தோம், ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கல. அதுக்கு ரங்கசாமி சொல்றாங்க டெல்லியிலேருந்து வந்த பிரஷர் தான். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோட மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம் சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் களம் ஒரு பரபரப்பான சூழ்நிலையை எட்டியிருக்கு. குறிப்பாக பாஜக கூட்டணியா இல்லை தாவேகா கூட்டணியா இல்லை திமுக கூட்டணியா அப்படிங்கிற ஒரு திரிசங்கு சொர்க்க நிலையில் வந்து ஓபிஎஸ் இருக்காரு. இந்த நிலையில் டெல்லியில் போய் அமித்ஷா வந்து சந்திச்சிருக்காரு. அது கிட்டத்தட்ட உறுதின்னு தகவல் எல்லாம் வெளியாகிருக்கு. அதாவது பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டாரு. இருந்தாலும் எதுக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை போய் பார்க்கணும்? ஓபிஎஸ்க்கு அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு சார் அமித்ஷாவால்? சரி, அமித்ஷா முதல்ல ஓபிஎஸ் பார்க்குறதா இல்லையா? ஏன்னா பார்லிமெண்ட் நடக்குது. ஆமாம், பார்லிமெண்ட் நடக்கும்போது பிரைம் மினிஸ்டரோ ஹோம் மினிஸ்டரோ எந்த மினிஸ்டருமே பார்க்குறது கஷ்டம். ஏன்னா அவங்க துறையை சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். பார்லிமெண்ட் கூடும்போது எம்பிக்களே 9 மணி 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போவாங்க. நைட்டு அவ்வளோ ஒர்க் இருக்கும். ஓகே, 5 மணிக்கெலாம் கிளம்பி போக முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு யூனியன் ஹோம் மினிஸ்டருக்கு எக்கச்சக்க வேலைபிள். இத்தனைக்கும் நடுவில் ஓபிஎஸ் அவர் பார்த்தது தான் பெரிய விஷயமா டெல்லி பேசப்படுகிறது. டைம் கொடுத்தாங்களா? முதல்ல டைம் கொடுத்தாங்க. முதல்ல டைம் வந்து கொடுக்கல, பார்க்கலான்னாங்களாம். இவர் நம்பி போயிருக்காரு. ஓபிஎஸ் ஆக்சுவலாக டெல்லிக்கு 2 விஷயமா போயிருக்காரு. ஒரு விஷயம் வந்து ரெண்டுமே எதிரும் புதிருமாக தான் இருக்கு. ஒன்று வந்து ஓபிஎஸ் போனது வந்து அமித்ஷாவை பார்த்து என்டிஏல எப்படி எடுத்துக்காங்க, என்னோட அரசியல் வந்து எதிர்காலம் கேள்விக்குறியாக போச்சு, இவ்வளோ வருஷம் அம்மாவோட ஆட்சி பண்ணேன், அம்மாவோட நல்ல மதிப்பை பெற்றேன், இப்போ அரசியல் அனாதியாகி போயிட்டேன், யாருமே இல்லை அப்படின்ற ஒரு குறைய சொல்கிறதுக்கும் தீர்வு கேட்கறதுக்கு போனார்.
ரெண்டாவது ஆல்டர்னேட்டிவாக ஒரு கட்சி துவங்கிறதுக்கும் ம். தேர்தல் கமிஷனில் வந்து வழிமுறைகள் இப்போ இருக்கிற அந்த அந்த அமைப்பை வந்து கட்சியை மாற்றி அதுக்கு சிம்பிள் கிம்பல் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் கழகம் ஏதோ ஒரு பேரை ஒன்று Okay. ஒரு நேம் வச்சு அதுக்கு ஒரு பிளான் பண்ணுறதா இப்போ போயிருக்காரு. ஓகே. அமித்ஷாவை பார்க்க போகிறதுக்கு முந்தின நாள் குருமூர்த்தியும் சென்னையிலேருந்து டெல்லிக்கு போயிருக்காரு. ஓ. அது இதுக்கு சம்மந்தமாக இல்லை அவர் பர்சனலாக போயிருக்காரான்னு தெரியல. ஆனால் என்ன சொல்லப்படுகிறது என்றால் ஓபிஎஸ்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி அமித்ஷாவை குருமூர்த்தி பார்த்துருக்காரு, மீட் பண்ணியிருக்காரு. ஏன்னா தமிழ்நாட்டில் நடக்கும் எந்த பாஜக அரசியல் நகர்வுகளும் குருமூர்த்தியின் நாலேஜ் இல்லாமல் நடக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் கட்சியில் எந்த பொறுப்பும் கிடையாது. ஆனாலும் மோடியோ அமித்ஷாவோ தமிழ்நாடுன்னா அவங்களுக்கு ஞாபகம் வருது முதல்ல குருமூர்த்தி குருமூர்த்தி தான். அவர்கள் தான். அவரை கூப்பிட்டு என்ன குருஜி என்ன என்ன பண்ணலாம், என்ன விஷயம் என்னன்னு கேட்பாங்க. அதிமுக கூட்டணி வரத்துக்கும் குருமூர்த்தி பெரிய அளவு காரணமாக இருக்கார். குருமூர்த்தி திமுக போகணுங்கிறதுல உறுதியாக இருக்கார், திமுக ஆட்சி போகணுங்க. ஆட்சி போகணுங்கிறதுல. அதே நேரத்தில் ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு சொன்னாலே அவசரப்பட்டு நீங்கள் டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணிடாதீங்க, உங்களோட கேரியரை கெட்டு போயிடும், உங்களை யாரும் உங்களுக்கு கொஞ்சம் கூட சீந்த மாட்டாங்க. குருமூர்த்திக்கும் ஓபிஎஸ்க்கும் உள்ள உறவு தர்ம யுத்தத்துலேருந்து தொடங்குது. ஆமாம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரே அம்மா சமாதியில் போய் தியானத்தில் உட்கார்ந்தாரு. ஆமாம், இவர் குருமூர்த்தி பேரை சொன்னதே ஓபிஎஸ் தான். அவர் சொல்லி தான் நான் தர்ம யுத்தம் பண்ணேன் அப்படின்னு அந்த சொன்ன காலங்கள்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ குருமூர்த்திக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு, ஒரு தொடர்பு, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. குருமூர்த்தி எது இருந்தாலும் இப்போ கன்சல்ட் பண்ணுவார் ஓபிஎஸ், என்ன பண்ணலாம், என்ன அடுத்த நகர்வுகள் என்ன பண்ணலான்னு. குருமூர்த்தி வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நிலைமை சரியாக போட்டோம் பேசலான்னு. ஆனால் குருமூர்த்தி டைரெக்டாக வந்து எடப்பாடிக்கிட்டேயோ அதிமுக கூடயோ பேசக்கூடிய மனநிலையில் இல்லை. அவர் இந்த இன்டர்னல் டீலிங்லாம் பண்ண மாட்டார். நீங்கள் சேர்த்து வைக்கணும் பண்ணுறது கேட்டால் அட்வைஸ் பண்ணுவார். அவர் டெல்லிக்கு போனது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி உண்டாக்கிது. ஓபிஎஸ்ட்டை வந்து அமித்ஷா கேட்டாராம், என்டிஏக்குள்ளே வரதுக்கு என்ன தேக்கம்னு கேட்டாராம். அதுக்கடா நான் என்னங்க பண்ணேன், நானாக வேண்டான்னு சொல்கிறேன், என்டிஏல எடப்பாடி சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு, நான் என்டிஏல வரதுக்கு தயாராக இருக்கேன். இல்லை சார், என்டிஏல வரதுக்கு அமித்ஷா ஆசை இருந்தால் போதும், அமித்ஷா ஒத்துழைப்பு கொடுத்தா போதும். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுக்குள்ள சேரணும்னு பார்க்குறாரு. முதல் சாய்ஸ் அதிமுகவுள்ள சேர்றது. ஓகே. ரெண்டாவது சாய்ஸ் என்டிஏல பார்லிமெண்ட் தேர்தல் மாதிரி ரெண்டுத்துக்குமே எடப்பாடி நோட் சொல்லிட்டாரே. ஓ, ஏடிஎம்கே வேண்டான்ட்டாரு, என்டிஏலையும் வேண்டான்ட்டார். ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம். செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களை பற்றி நீங்கள் பேசவே பேசாதீங்கன்னு சொல்லிட்டாராம். அதனால தான் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் டிடிவி தினகரன் என்ன சொன்னாலும் பாருங்கள், எடப்பாடியை முதலமைச்சராக்குது என் வேலை இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். அவர் முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அவர் முதல்வராக வேட்பாளராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி டிடிவி வந்து என்டிஏல இருக்க முடியாதோ அந்த மாதிரி எடப்பாடியை பகைத்து கொண்ட ஓபிஎஸும் என்டிஏல இருக்க முடியாதுன்னு தெரியும். அதாவது தமிழ்நாட்டில் என்டிஏவை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் பாஸ் எடப்பாடி பழனிசாமி. மட்டும்தான். எடப்பாடி பழனிசாமி சொல்லுவதா டெல்லி கேட்குறாங்களா? எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருக்கணும்னா எடப்பாடி சொல்றது கேட்டாகணும். ஓகே. எடப்பாடி மீறி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் போயிட்டே இருப்பார், அவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அமித்ஷா சொன்னாலும் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள், நீங்கள் சீனியர் லீடர், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஓகே. உங்கள் மேலே நாங்கள் எந்த புகாரும் சொல்ல, அப்பல் கற்றவர், ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வெளில வந்துட்டீங்க, நாங்கள் எடப்பாடிகிட்ட பேசி பார்த்துட்டோம், எடப்பாடி இறங்கி வரதா இல்லை, நோன்ட்டாரு. அமித்ஷாவே சொன்னாராம், வி ட்ரைட் அவர் பெஸ்ட் ஓபிஎஸ்ஜி, இதுக்கு மேலே எங்களால் ட்ரை பண்ண முடியல, சென்னைக்கு வரேன் அடுத்த வாரம், எடப்பாடி சந்திக்க போகிறேன், ஓகே, உங்களை என்டிஏலையாவது வச்சுக்கலாமான்னு கேட்டு பார்க்குறேன், நீங்கள் கேம்பெயின்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். அவர் பாட்டுக்கு எங்கள் அணியில், தட் இஸ் அதிமுக அணியில் இருக்க மாட்டார், பாஜகவோட குரூப்பில் இருப்பார். அப்படின்னா தாமரையில் போட்டி போட போகிறார். தாமரையில் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எடப்பாடி அவர் எம்எல்ஏ ஆகக்கூடாதுங்கிறாரே, அவர் எம்எல்ஏ கூடக்கூடாது அப்படின்னு எடப்பாடி சொல்லும் பொழுது ஓகே, எப்படி பிஜேபி அதை மீறும்? ஒரு கூட்டணி தர்மம், கூட்டணி கட்சின்னு இருக்கும்பொழுது எடப்பாடி இது சுப்ரீம் லீடர். அதுக்கு நான் வந்து நயனார் நாகேந்திரன் குறைப்பாக மதி விடலை. பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன், என்டிஏவோட தலைவர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி தான். ஏன்னா அவர் தான் அடுத்த முதலமைச்சர்னு பிஜேபி ஒத்துக்கிச்சு. ஆமாம்,
நிதிஷ்குமார் ரோல் இங்கே கம்பேர் பண்ணோம். பீகாரில் நிதிஷ்குமாரை முன்னிறுத்தி என்டிஏ போட்டியிட்டது, ஜெயிச்சது. ஆமாம். தமிழ்நாட்டில் அதிமுகவை முன்னிறுத்தி என்டிஏ போட்டி போட்டு ஜெயிக்கணும்னு பார்க்குது. அதுக்கு கூட்டணி பலமாகணுமே, கூட்டணியில் யாருமே இல்லையே. கூட்டணி பலப்படுத்த அமித்ஷா வர்றார். 8 மாதமாக கதவு திறந்து வச்சுன்னு உட்காந்தார். தேமுதிக வரல, பாமக வரல, புதிய தமிழகம் வரல, யாருமே வரல. ஒரு கட்சி கூட வரல. இது அமித்ஷாவுக்கு நெருடலாக இருக்கு. பிஎல் சந்தோஷ் கூப்பிட்டு கேட்டாராம். பிஎல் சந்தோஷம்லாம் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, தமிழ்நாடு பாலிட்டிக் என்ன நடக்குது, நான் இவ்வளோ வருஷமாக ஆர்எஸ்எஸ்ல இருக்கேன், இது எங்கேயோ இடிக்குது, என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குதுன்னாராம். நீங்கள் விடுங்க, நானே பார்த்துக்கிறேன், நான் போகிறேன். அமித்ஷா சென்னைக்கு வரும்போது அத்தனை பேரையும் சந்திக்க போகிறாராம். ராமதாஸ் அன்புமணிலேருந்து, பிரேமலதாலேருந்து, டாக்டர் கிருஷ்ணசாமியிலேருந்து, ஜான் பாண்டே, அத்தனை பேருக்கு அமைச்சு கூட்டணியை வலு பண்ணாமல் நான் சென்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாராம் அமித்ஷா. சார் இதே தான் சார் போன ஏப்ரல் மாதத்துலையும் சொன்னார். ஏப்ரல் மாதத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாச்சு, ஆனால் என்டிஏ கூட்டணி உருவாகலையே. அதாவது பல்வேறு கட்சிகள் ஏப்ரல் மாதம் சேரலையே. ஏப்ரல் மாதத்தில் கொஞ்சம் லூஸாக விட்டார் அமித்ஷா, அது நடக்கும்னு விட்டார். ஓகே, லகான் விட்டார். ஆனால் நிலைமை ரொம்ப மோசமாக போயிடுச்சு. இப்போ பாமக 2 ஆயிடுச்சு. போயிடுச்சு. பாமக 2 ஆயிடுச்சு. இவர் அமித்ஷா என்னதான் மனசு வச்சா கூட பாமகவை சேர்த்து வைக்கிறது இனிமேல் நடக்காத காரியம். இன்னைக்கு ஹைகோர்ட்டுக்கு போயிட்டாங்க சார், டெல்லி ஹைகோர்ட்டுக்கு. தந்தை மகன்ற சண்டை போய் மகளா மருமகளான்னு சண்டை ஆயிடுச்சு. அடுத்த லெவலுக்கு வந்தாச்சு. என்ன சார் சொல்றீங்க? மகளா மருமகளா? மகள் அங்கே போராட்டம் நடத்தும் போது மருமகள் இங்கே வந்து பிரியாணி விருந்து போடுறாங்க. அப்படியே டிஃப்ரெண்ட் ஆயிடுது. ஸோ இது வந்து ஒரு காந்திமதி சௌமியா அந்த லெவலில் போயாச்சு. ஓகே. ஸோ சார் நம்ம ஐயா வந்து ஐயா வந்து மகனுக்கு எதிராக ரொம்ப ஆக்ரோஷமாக ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சின்ன ஐயா வந்து ஏற்காடில் ஜாலியாக இருக்காரு. சின்னையா கவலையே படலையா? ஏன்னா எங்கிட்ட தான் கட்சி, எங்கிட்ட தான் சிம்பிள், நான் என்னத்துக்கு கவலை பண்ணோம்? அவர் எதுக்கு வயசானவரை பேசி தொந்தரவு பண்ணோம்? ஓகே, பேசாமல் இருங்கன்ட்டார். நான் பாலிட்ட ஒன்றும் பேசாதீங்க, பேசாமல் வாங்கி போட்டு அவர் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். நம்ம ரியாக்ட் பண்ணால் தானே கோவம் வரும். அவர் பேசிட்டு போட்டோம், வயசானவர் பேசிட்டு போட்டோம். ஆனால் அன்புமணி அப்பா மேலே மரியாதை வச்சுருக்கார். ஒரு வார்த்தை எதிர்த்து பேசல சார். ஒரு வார்த்தை அப்பாவை தப்பாக பேசினார்னு அன்புமணி நீங்கள் சொல்லுங்கள், நான் எங்கன்னு ரெக்கார்ட் கார்டு சொல்றேன். இல்ல இன்னி வரைக்கும் அப்பாவை தப்பா ராமதாஸ் ஐயாவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல. ராமதாஸ் தான் வந்து துரோகி, கட்சியை பிடிக்கிட்டு போட்ட, அதை பிடிக்கிட்டு போட்ட, திருடிட்டு போயிட்ட, ஆச்சா போச்சா எல்லா விதமான ஸ்டேட்மெண்ட் விட்டு நான் தான் அமைச்சராக்கினேன், நான் தான் அது பண்ணேன், ஒன்னே ஒன்று தான் சொல்ல, என் பேச்சை கேட்டு தான் நீ ஊழல் பண்ணேன்னு சொல்ல, மீதி எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஸோ அப்போ நல்லா இருந்தது உறவு, இப்போ கஷ்டம் போச்சு. அது அன்பார்ச்சுனேட். தமிழ்நாட்டில் அரசியல் எல்லாம் பார்த்துட்டு வரோம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அமித்ஷா சொல்லி ராமதாஸ் கேட்பாருன்ற ஒரு சின்ன ஹோப்பு டெல்லிக்கு இருக்குது. ஒரு சின்ன ஹோப், பெரிய ஹோப் இல்லை. அமித்ஷா கூப்பிட்டு 2 பேரை கையை பிடிச்சி, போதும்பா நிறுத்துங்கப்பா, என்னப்பா சண்டை போடுறீங்க ராமதாஸ் டாக்டர்ஜி, ஒன்றை விட்டு இப்போ என்ன ப்ராப்ளம், வாங்க என்டிஏல வாங்க, அன்புமணிக்கு மந்திரி பதவி தானே வேணும், நான் கொடுக்குறேன். அப்படி இல்லை மந்திரி பதவி வேணாமா, அவர் எம்பி ஆக்க வேணாம், எம்எல்ஏ ஆக்குங்க, ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தணும்னு தான் வரார். ஓகே. அது அப்புறம் ஏடிஎம்கேல கொஞ்சம் புகைச்சல் இருக்கு உள்ள. என்ன சார் புகைச்சல் இருக்கு? அது என்ன புகைச்சல்னா, ஏடிஎம்கே வந்து எண்ணெயும் தண்ணீரும் மாதிரி தான் இருக்கு இப்போ கூட. அதாவது ஏடிஎம்கே பிஜேபி எண்ணெயும் தண்ணீரும், அது கலக்கலை, அது ஜெல் ஆகலை. ஏன்னா எடப்பாடி அடிக்கடி சொல்கிறாரா, எப்படிங்க இவங்களை நம்புறது, செங்கோட்டையை பிரித்து எடுத்துகிட்டு போப்பாதாங்க, அடுத்தது இப்போ இங்கே பாரு விஜயபாஸ்கர் இதை பிளான் பண்ணிட்டுருக்காரு. நேதி கூட செய்தி வந்து விஜயபாஸ்கர் வந்து அந்த பக்கம் போகலாமா, இந்த பக்கம் போகலாமா, அங்கே போகலாமா, டிஎம்கே போகலாமா, இங்கே போகலாமான்னு பார்த்துட்டு இருக்காராம். ஸோ இந்த மாதிரி கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கரையை தொடங்குதேன்னு அவருக்கு ஒரு கவலை இருக்குது. அது இல்லாமல் என்டிஏ வந்து எந்த நடவடிக்கையும் திமுக மேலே எடுக்கலை. போன தடவை டெல்லியில் பார்த்து சொல்லும்போது சொன்னாங்கன்னா, ஏதாவது நடவடிக்கை எடுங்க, அதுக்குன்னு நீங்கள் வந்து டெல்லி மாதிரி பண்ண வேணாம், ஓரளவுக்காவது நடவடிக்கை எடுங்க. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி பண்ணாட்டி கூட மனிஷ் சிசோடியா மாதிரியாவது பண்ணுங்க அப்படி. அரவிந்த் கெஜ்ரிவால் சீஃப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் விட்டுருங்க, சீஃப் மினிஸ்டரோட எடுக்க வேணாம், மந்திரிகளாவது ஏதாவது பண்ணுங்க, எங்களுக்கு ஏதாவது பலம் கொடுங்க. இந்த வெறுமை, இந்த மாதிரி வெறுங்கையோடு எங்களால் தேர்தலில் போட்டி போட முடியாது. ஐ வில் டேக் கேர் அவர் சொன்னால். எடப்பாடி எத்தனை நாளைக்கு இந்த வார்த்தையை நான் கேட்டுட்டு இருக்குது? தேர்தலில் வந்தாச்சு, டிசம்பர் முடிய போகுது, ஜனவரி வந்தாச்சு, இன்னும் 2 மாதம் 3 மாதம். எப்போ நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட் போட்டு எப்போ இங்கே பண்ணுவீங்க, எப்போ நீங்கள் பண்ணுவீங்க? இது வந்து
எல்லாரும் சொல்கிற மாதிரி டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா அப்படின்ற மனநிலைக்கு எடப்பாடி வந்துட்டார். ஓகே, என்னடா இது விடவும் முடியல, வச்சுக்கவும் முடியல, ஒரு போகவும் முடியல, முன்னிக்கும் போக முடியல, பின்னுக்கும் போக முடியல, முன்னாடி போனால் இடிக்குது, பின்னாடி போனால் ஒதைக்குதுன்ற மாதிரி புலிவால் பிடிச்ச கதை கதையாக ஆகிப்போச்சு. ஸோ அவருக்கும் வந்து கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருக்கார் எடப்பாடி. ஓகே, அது அமித்ஷாவுக்கு இன்டெலிஜென்ஸ் வழியாக போச்சு, தலைவர் சொல்லிட்டாங்க, எல்லாரும் இங்கேருந்து கன்வே பண்ணுறவங்களாம் போய் சொல்லிட்டு வராங்க. அவர் இண்டிபெண்ட்டாக ஆள் இருக்காங்க அவருக்கு. இப்போ முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்ககிட்டயும் கூப்பிட்டு சொன்னாராம். ஸோ எடப்பாடிக்கிட்டையும் கண்டிப்பாக சந்தி பேச போகிறேன். இந்த இம்முறை அமித்ஷாவோட சென்னை வரைக்கும் முழுக்க முழுக்க அரசியல். ஓகே, எந்த அஃபிஷியல் மீட்டிங்கும் கிடையாது. கட்சி அது பார்க்க வரார், கட்சி கூட்டணி தான். ஸோ நயனாரும் ரெடியாக இருக்கார், என்ன பேசணும், என்ன டிஸ்கஸ் பண்ணணும், என்னங்கிறது எவ்வளோ. இந்த தடவை அமித்ஷா சொன்னாரா, இப்போ நம்ம டைம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் முடிவு பண்ணணும். இப்பவே கூட்டணியை சீல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கூட்டணி சீல் பண்ணி நம்பர் ஆஃப் இடத்தையும் முடிவு பண்ணணும். சீட் ஷேரிங் முதற்கொண்டு பேசினா தான் வேலையை ஆரம்பிக்கணும். ஓகே, ஏன்னா பாஜக தூங்க ஆரம்பிச்சிச்சு, ஸ்லீப்பர் மோடில் போயிடுச்சு. அது எழுப்பி உட்கார வச்சு அது குளிப்பாட்டி அதை சுறுசுறு பண்ணி ரன்னிங் ரேஸ் ஓட வைக்கணும்னா கேண்டிடேட் பாட்டாக தான் முடியும். இப்போ யார் கேண்டிடேட் என்னன்னு தெரியாது, கேண்டிடேட் தெரியாத போது கட்சியில் வேலை செய்யலை. முன்ன மாதிரி 10 நாள் 15 நாள்லாம் கான்ஸ்டிடுவன்சியில் கேம்பெயின் பண்ணால் இப்போல்லாம் வேலைக்கு ஆகாது. 3 மாதம் மினிமம் வேலை செய்யணும். அந்த 3 மாதம் கட்டி இப்போ ஆரம்பிச்சாச்சு. அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்டட் ஃபார் தமிழ்நாடு எலெக்ஷன். டிஎம்கே ரெடியாக இருக்குது, டிஎம்கே கூட்டணி கரெக்டாக இருக்குது, ரெடியாக இருக்குது. அவங்க எப்போ வேணால் களத்தில் இறக்கி விட்ருவாங்க, அது ப்ராப்ளம் இல்லை. அது எதிர்க்கும் கூட்டணி அந்த அளவுக்கு ரெடியாக இருக்கானா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ அமித்ஷா வந்து சென்னைக்கு வந்து எடப்பாடியை பார்த்து, ஓபிஎஸை பார்த்து, டிடிவி தினகரனை பார்த்து, ராம்தாஸை பார்த்து, கிருஷ்ணாவை பார்த்து எல்லாருக்கும் லீலா பேலஸில் டைம் கொடுத்து ஸ்லாட் கொடுத்து மீட் பண்ண போகிறோம். ராம்தாஸ் முடிஞ்சால் தைலாபுரத்துலேயே நான் வந்து பார்க்குறேன், டாக்டர் நீங்கள் வரவான நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஓபிஎஸ்ஸை சொல்லப்பட்டதான் நீங்கள் சென்னைக்கு போங்க, நீங்கள் சென்னையில் போய் நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள், நான் வரேன், நான் வந்து கூட்டணியை பற்றி பேசும்போது ஓபிஎஸ் ஏதாவது ஒரு இடம் உள்ள என்டிஏ உள்ளே சேர்த்துக்கிறதுக்கு நான் எடப்பாடிட்ட பேசி பார்க்குறேன். ஓகே, பட் இது கேரண்டி இல்லை. ஆனால் நீங்கள் டிஎம்கே பக்கம் போகிறீங்கன்னு பேச்சு வருது அப்படின்னாலும் அது ஓபிஎஸ் ஆனால் நான் டிஎம்கே பக்கம் போகிறதா இல்லைங்க, எனக்கு ஃப்யூச்சர் என்னன்னு தெரியல. இல்லை நீங்கள் உங்கள் ஸ்டேட்மெண்ட்லாம் டிஎம்கே சப்போர்ட் பண்ணி வருது, எனக்கு டிரான்ஸ்லேட் ஆகி வந்தது பார்த்தேன். ஓகே, அமித்ஷா வந்து பயங்கர ஒரு ஆள் வரத்துக்கு முன்னாடி அதை பற்றி தரவாக ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுருவார். நீங்கள் வந்து உட்காடுறீங்கன்னா நீங்கள் கடந்த மாதம் என்ன பேசுனீங்கன்றது வந்து அவர் டேபிளில் இருக்கும். அந்த மாதிரி ஓபிஎஸை கண்ட்ரோல் பண்ணீங்க, டிஎம்கே பக்கம் போகிறதா மாதிரி பேசுனீங்க, ஸ்டாலினை சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, அப்புறம் என்டிஏ கூட்டணின்றீங்க, என்ன இதுவாக இருக்குது, வேடிக்கையாக இருக்குது. என்னாலும் இல்லை அப்படி இல்லை, அது மாதிரிலாம் எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், என்ன ஸ்டாண்ட் தெரியல, உங்கள் கையில் தான் முதல் இருக்குது, நீங்கள் முடிவு எடுங்க அப்படின்னாராம். அதுக்கு அமித்ஷா சொன்னால் நான் எடுக்க முடியாது, நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் தனி கட்சி துவங்குற பிளான் இருக்கு, ஓகே அது நீங்கள் உங்கள் இஷ்டம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. அமித்ஷாட்ட சொல்லிட்டாராம் ஓபிஎஸ், நான் தனி கட்சி துவக்கிறதா இருக்கேன், எத்தனை நாள் அமைப்பு வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, டிடிவி மாதிரி நான் தனி கட்சி துவக்கிறதா இருக்கேன், என்னோட எதிர்காலம், என் கூட இருக்க எதிர்காலம் மனோஜ் பாண்டியன் விட்டு போயிட்டாரு. இல்ல ஓபிஎஸ் கூட யார் இருக்காங்க? இல்ல இருக்கிறவங்க வைத்தியர் 2-3 பேர். இல்ல மனோஜ் பாண்டியன் வந்து மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு, ஜேசிடி பிரபாகரன் போயிட்டாரு, வைத்திலிங்கமும் டிவிகேல சேர போறாருங்க, ஹேஷியங்கள் வந்துகிட்டு இருக்கு. வைத்திலிங்கம் சேர போற பிளான். ஓபிஎஸ் கூட அவங்க 2 பசங்க மட்டும் தான் இருக்காங்க போல இருக்கு. ஆமா, ரவீந்திரநாத் அவர் தான் இருக்காரு. ஸோ அதனால் வந்து ஆனால் ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்கான்னா ஓரளவுக்கு சார், ஓரளவுக்கு இருக்கு. அவருக்கும் டிடிவிக்கும் செல்வாக்கு இருக்கு சார். டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸா இருக்காங்க சார். அதாவது அவங்களால ஜெயிக்க முடியாதே தவிர ஏடிஎம்கேவை தோக்கடிக்க முடியும். அமித்ஷா வருத்தப்படுறது எல்லாமே இதுக்கு தானா? நம்ம கூட்டணி அமைச்சு போட்டி போட்டு அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிட்டு எதிர்பக்கம் டிஎம்கே, விஜய், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா ஒரு படையே எதிர இருந்ததுன்னா நம்ம எப்படி ஜெயிக்கிறதுன்னு கேட்குறோம். அது நியாயமான கேள்வி. நீ எல்லா எதிரியும் கிரியேட் பண்ணி விட்டீங்கன்னா எடப்பாடிட்டான சொல்ல போகிறாராம், எடப்பாடிஜி நமக்கு ஒரு 20 எதிரி இருந்தால் வேலைக்கு ஆகாது, 1-2 எதிரி இருந்தால் தான் முடியும். விஜய் வரப்போகிறது இல்லை, டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நம்ம இது 2 ஃபேஸ் பண்ணுமே தவிர புது எதிரிகள் கிரியேட் பண்ணி, ஏன்னா அசம்பிளி தேர்தலில் 500-1000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க முடியும். இல்லை 100 ஓட்டில் 1 ஓட்டில் ஜெயிச்ச, 1 ஓட்டில் தோத்த அப்பாவை கூட நமக்கு கதை தெரியும். ஒரு 30-35 சீட்டில் டிடிவி தினகரனால் வெற்றி தோல்வி நிர்ணயம் பண்ண முடியும். ஆமாம். ஒரு 20-25 சீட்டில் ஓபிஎஸ்ஸால் நிர்ணயம் பண்ண முடியும். அதுவே 60 சீட் ஆகிப்போச்சு.
கணிசமான நம்பர். தமிழ்நாடு சட்டசபையில் 60ங்கிறது பெரிய நம்பர். இப்போ ஏடிஎம்கே எம்எல்ஏ இருக்கிற நம்பர். ஆமாம். அதை இழக்க அமித்ஷா தயாராக இல்லை. அவருக்கு வர ரிப்போர்ட்ஸ் எல்லாமே டிடிவி ஓபிஎஸ் நீங்கள் வெளியில் விட்டீங்கன்னா இந்த 60 சீட்டில் நீங்கள் வந்து பாஜகவோ திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ ஜெயிக்க முடியாதுன்னு ரிப்போர்ட் வருது. அதனால தான் வந்து ஓபிஎஸ் விடாமல் பிடிச்சி வச்சிட்ருக்காரு. பிடிச்சி வச்சிருக்காரு. எடப்பாடி முரண்டு பண்ணுறதுனால அமித்ஷா. பட் இந்த தடவை அமித்ஷா கொஞ்சம் சொல்லிட்டாரு. நான் ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்து திரும்பி டெல்லிக்கு வந்து சும்மா வெறுங்கையோடு வரப்போகிறது இல்லை, ஒரு முடிவோடு வரப்போகிறேன். ஒரு ஃபைனலைஸ் பண்ணி ஒரு டீமை போட்டு ஒரு நல்ல ஒரு என்டிஏவை ஸ்ட்ரெங்தன் பண்ணி எல்லோரும் உள்ள கிருஷ்ணசாமி எல்லாருக்கும் சீட் கொடுத்துட்டு அப்புறம் சொன்னாராகும். எடப்பாடிஜி சீட் ஷேரிங்கில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது. ஏன் நிறைய பேர் உள்ளே வரணும்னா அவங்களுக்கு ஏற்ற சீட் கொடுக்கணும். நான் சென்னையில் வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காராம். ஸோ அமித்ஷாவோட சென்னை விஜயம் இந்த தடவை கூட்டணி கட்சிகளை பலப்படுத்துவது மட்டுமல்ல, எண்ணிக்கைகளையும் முடிவு பண்ணி 60 சீட்டா 40 சீட்டா 30 சீட்டா என்னவோ வாட்டவர் சீட்டு. ஓகே. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் தொகுதி இஃப் பாசிபிள் தொகுதியும். அண்ட் ஏன்னா நயினார்கிட்ட தொகுதி ரெடியாக இருக்குது. ஓகே. லிஸ்ட் போட்டு வச்சுட்டார். தொகுதி சார் கேட்குறாங்க தமிழ்நாடு பாஜக. நயினார்கிட்ட 100 எம்எல்ஏக்களோட தொகுதி இருக்குது. அது 60 குறைக்க தயாருன்னு சொல்லிட்டாராம். ஏன்னா அவரு ஒரு தலைவர், அவரை கேட்காம நீங்கள் முடிவு எடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு கமலாலய வட்டாரத்தில் என்ன 60 சீட்டு கேட்டிருக்காங்க. 100 பேசி 100 கேட்டு 60 முடிக்கிற மாதிரி. ஏன்னா எல்லாருக்கும் அகாமடேட் பண்ணோம். ஸோ இன்க்ளூட் அந்த 60 சீட்டில் பாமகவும் கொடுத்துருவாங்களா? அப்படின்னா 100 கேட்டு பாமக, தேமுதிக எல்லாம் மற்ற ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி இவங்களுக்கு 5 4 நாளாக பாரிவேந்தர், ஏசி சண்முகம் இவங்களாம் இருக்காங்களே, இவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறதா ஒரு 80 அந்த மாதிரி கேட்பாங்க. நான் சொல்கிறது 60 என்பது பாஜக மட்டும் போட்டி போடக்கூடிய ஓகே ஒரு தொகுதிகளை லிஸ்ட்டு பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே. சென்னையில் ஒரு 5-6 தொகுதி, தென் மாவட்டங்களில் கொங்கு மண்டலத்தில் அதிகம். இப்போ என்ன அமித்ஷா பயப்படுறாருன்னா, அது ஏடிஎம்கே கொங்கு மண்டலத்தில் ஏடிஎம்கே ஜெயிச்ச இடத்துல நயினாரோட லிஸ்ட்டில் ஒரு 60-70% கொங்கு மண்டலம் தான் இருக்குது. ஓகே. கொங்கு மண்டலம் மட்டும்தான் இந்த டாக்ஸில் வந்து நெருடலாக இருக்குமோன்னு அமித்ஷா பயப்படுறாரு. ஓகே. ஏன்னா அதிமுகவும் ஸ்ட்ராங், பாஜக ஓரளவு கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை ஸ்ட்ராங் பண்ணி வச்சுட்டார். ஸோ அங்கே அந்த ஒரு சிக்கல் அங்கே ஒரு ஓடுது. தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அந்த ஒரு சிக்கல் ஓடுது. இத்தனையும் தாண்டி என்டிஏ ஜெயிக்கணும்னா அதுக்கு பகீரத பிரயத்தனம் பண்ணோம். ஓகே. சாதாரணமாக அப்படியே நீ கூட்டி அமைச்சோம், சைன் பண்ணோம், கையெழுத்து போட்டோம், பேப்பரை காமிச்சோம், ஃபோட்டோ எடுத்தோன்றது இல்லாமல் இந்த ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி எல்லாம் அமித்ஷாவுக்கு தெரியாமல் இல்லை. அமித்ஷாவும் பழுத்த அரசியல்வாதி, அவர் 50 வருஷம் பாலிடிக்ஸில் இருக்கார். அவர் கடைச்சி குடித்தவர். அகில இந்திய அளவில் இப்போ பாஜகவோட டிஃபேக்டோ தலைவராகவும் இருக்கார். ஆமாம். ஸோ சென்னையில் வந்து உட்காந்து பேசி முடிவு பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளான் பண்ணுறா ஒரு ஐடியா இருக்கும். என்டிஏ கூட்டணி பற்றி விரிவாக பேசியிருக்கோம். அப்படியே இந்தியா கூட்டணி, திமுக கூட்டணியை பற்றி பேசலாம். இன்னும் எலெக்ஷன் வேலை தான் அவங்க ஆரம்பிக்கல. அந்தளவுக்கு களத்தில் அவங்க வந்து திமுக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. மற்ற கட்சிகளை விட திமுக வந்து களத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. காங்கிரஸ்ல இருந்து ஒரு 5 பேர் கொண்ட குழு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அறிவாலயம் வந்திருக்காங்க. திமுக சார்பாக வந்து திமுக தலைவர் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த மாட்டார். அந்த தொகுதி பங்கீடு குழு, அந்த பேச்சுவார்த்தை குழு தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஏன் எல்லாருக்கு முன்னாடியும் காங்கிரஸ் வந்து ஒரு கூட்டணி குழு அமைச்சிருக்காங்க? காங்கிரஸ் வந்து டைலமால இருக்கு. என்ன டைலமால இருக்காங்க? திமுக பக்கம் போறதா விஜய் பக்கம் போறதா? சரி, இல்ல காங்கிரஸ் டைலமால இருக்காங்களா, இல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் டைலமால இருக்காங்களா? ஏன்னா ராகுல் காந்தி திமுக கூட தான் போகணுங்கிற மைண்ட் செட்ல இருக்காரு. அதே நேரத்தில் ராகுல் காந்தி விஜயோட பேசுறதுக்கு பச்சை கொடி காமிச்சார். ஒரு டீம், காங்கிரஸ் டீம் ஒன்று, அது அப்சர்வர் டீமா யாருன்னு தெரியாது. விஜயோட ஆதரவாளர்களை தமிழ்நாட்டு வெளியே மீட் பண்ணி பேசிட்டாங்க. நான் உடச்சே கேட்டுறேன். பிரவீன் சக்கரவர்த்தியை சொல்றீங்களா? பிரவீன் சக்கரவர்த்தி அண்ட் இஸ் குரூப் ஆர் ஸ்போக்கன் டு விஜய். ஸோ விஜய் சொன்னாலும் எங்களுக்கு காங்கிரஸ் மேலே ஒன்றும் கோபமாக வருத்தமோ எதுவும் கிடையாது. பட் நான் முதலமைச்சராகவேங்கிற கண்டிஷனை ஒத்துக்கிட்டா நம்ம வில் கண்டினியூ த டாக்ஸ்ன்ற மாதிரி சொல்லி வச்சிட்டார். இது ஸ்டாலின் காதுக்கு வந்துடுச்சு. ஸ்டாலின் என்ன மனநிலையில் இருக்காருன்னா, காங்கிரஸ் இருந்தால் இருக்கட்டும், போகிறதா இருந்தால் போட்டோம், ஓகே, எப்படி நம்ம கவலைப்பட போகிறதில்ல, நம்ம நம்ம 200 சீட்டில் ஜெயிக்க போகிறோம், இருந்தால் நல்லது, இல்லாட்டி போயிட்டு வாங்க, டிமாண்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. காங்கிரஸ்குள்ளேயே சில தலைவர்கள் காலில் பேசிட்டு இருந்தேன். என்ன சொல்கிறாங்க, சார் இந்த குழுவே வேடிக்கையாக இருக்குது. என்ன வேடிக்கை? தமிழே தெரியாத ஒரு குழு, செல்வ பெருந்தகையும்
ராஜேஷ்குமாரை தவிர வேறு யாருக்கும் தமிழும் தெரியாது, தமிழ்நாடு அரசியலும் தெரியாது, கான்ஸ்டியூன்சியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா தங்கபாலு, திருநாவுக்கரசர், பி சிதம்பரம், கே.எஸ். அழகிரி, கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் தான் போவாங்க. ஓகே. காங்கிரஸின் பி சிதம்பரம் இன்க்ளூடிங் பெரிய தலைவர்கள் உட்கார்ந்து பேசினான்னா ஸ்டாலினுக்கு ஒரு ஈக்குவலாக இருக்கும். ஓகே. இப்போ பி சிதம்பரம்லாம் தமிழ்நாடு அரசை கரைச்சி குடிச்சவர் 60 வருஷமாக. எந்தெந்த தொகுதியில் காங்கிரஸ் வீக்கு ஸ்ட்ரென்த்துன்னு அவரோட யாருக்கும் ஜாஸ்தி தெரியாது. அந்த மாதிரி பீப்புள் யாரையுமே குழுவில் போடாமல் நீங்கள் ராமகிருஷ்ண ஹெக்டே பையன், அவரோட கர்நாடகா பழைய தலைவரோட பையன், அவங்களோட பையன் இவங்களெல்லாம் போட்டு குழு அமைச்சு தமிழ்நாடு அரசியலில் சுத்தமாக ஒன்றும் தெரியாத. இது 2 முரண்பாடு. செல்வ பெருந்தகை கூட்டணி வேணுங்கிறார், எதிர்கட்சி தலைவர் கூட்டணி வேணாங்கிறார். அதாவது காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் கூட்டணி வேணாங்கிறார். ராஜேஷ்குமார் வேணாங்கிறார். ராஜேஷ்குமார் வந்து அந்த 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 அணி பக்கம் மைண்ட் செட்டில் இருக்கார். மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, கார்த்தி சிதம்பரம் இந்த குரூப் எல்லாமே இந்த பக்கம் போகணுன்னு ஆசைப்படுது. ஸோ இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு முதல்ல ஏதாவது லாபம் ஒன்றுமே இல்லை. இவங்க 60, 70, 80, 90 ஆரம்பித்து 40 வந்து நின்னாங்களாம் காங்கிரஸ். காரணம் சொன்னாங்களாம் 39 பாராளுமன்ற தொகுதி, பாண்டிச்சேரி சேர்த்தா 40 சீட்டாவது எங்களுக்கு கொடுத்தாதான் எங்களுக்கு மானம். இந்த திமுக சார்பில் 25 தான் சார் கொடுத்தாங்க. திமுக சார்பில் பேசினவங்க வந்து எந்த கமிட்மெண்ட்டும் பண்ணல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறோம், தலைவர்கிட்ட சொல்கிறோம், தலைவர் முடிவெடுப்பார். இதுதான் சொல்லப்பட்டது. ஆர்எஸ் பாரதியா மற்றவங்களும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிறோம், நாங்கள் எங்களால் பதில் சொல்ல முடியாது, எங்கள் தலைவர் தான் முடிவு பண்ணோம். தலைவர்கிட்ட போய் சொல்கிறோம், அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேசிங்க, அடுத்த ரவுண்டு முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ இது என்ன காங்கிரஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க, தங்கபாலு, கிருஷ்ணசாமி மாதிரி ஆளுங்களை விட்டுட்டு போயிட்டு என்னத்தான் நீங்கள் அரசியல் பண்ண போகிறீங்க? அப்போ வந்து எங்களெல்லாம் பழைய முன்னாள் தலைவர்களெல்லாம் மதிக்கிறதா உங்களுக்கு எண்ணம் இல்லையா? நாங்கள்லாம் எத்தனை வருஷமாக தமிழ்நாடு காங்கிரஸில் சத்தியமூர்த்தி பண்ணல குப்பை கொட்டியிருக்கோம், 50 வருஷமாக குப்பை கொட்டியிருக்கோம். தமிழ்நாடு மூல முக்கெல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்களை விட்டுட்டு நீங்கள் போய் வெளி மாநிலத்தில் எடுத்தாந்து அந்த ஆளை வச்சு போட்டிங்களே. சில பேருக்கு சொன்னால் எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் டெல்லி சொல்கிறபடி கேளுங்க, டெல்லி என்ன சொல்லுதோ அதான் கேட்கணும், டெல்லி குழு அமைச்சு நான் போனேன், எனக்கு தெரியாது, என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு அவர் விலகிட்டார். ஸோ இவங்க ஷோடோங்கர் வந்து என்ன மனநிலையில் இருக்காருன்னா, ஷோடோங்கருக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா டெல்லியிலேருந்து திமுக எவ்வளோ கொடுக்குது, விஜய் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு கேட்டுட்டு வாங்க, மீதி நாங்கள் முடிவு பண்ணுறோம். விஜய் எங்க அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடுக்கு வெளியே சந்திக்கிறாங்களா? வெளியில் முதல் கட்ட பேச்சுவார்த்தை வெளியில் பேசியாச்சு. ஓகே. 2வது கட்ட பேச்சுவார்த்தை இந்த குழுவே போய் விஜயை பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. அப்படி திமுக அப்படி விஜய் அந்த குழு பார்த்துருச்சுன்னா திமுக சும்மா இருக்காதே சார். திமுக சும்மா இருக்காது. பட் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வேணும்னு சொல்கிறாங்களாம் காங்கிரஸில். ஓகே ஓகே ஓகே. அவங்க படியை ராகுல் காந்தி மேலே போட்டுருவாங்க. அவங்க ரொம்ப கிளவரவங்க. நாங்கள் என்னங்க பண்ணுறது ஸ்டாலின்ஜி, ராகுல் காந்தி போய் பார்க்க சொன்னார், நாங்கள் பார்த்தோம். ஆனால் ராகுல் காந்தி வந்து திமுகவோட மைண்ட் செட்லாம் இருக்கார், திமுக ஆப்ஷன் மைண்ட் செட்லாம் இருக்காருன்னு சொல்கிறாங்களே சார். சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போ விஜயோட பேசுறதுக்கு எதுக்கு நீங்கள் பிரவீன் அமிச்சிங்க? ராகுலுக்கு தெரியாமல் காங்கிரஸில் எதுவும் நடக்கும்னு நான் தயாராக இல்லை. அது உண்மை. ராகுலோட அப்ரூவல் இல்லாமையோ அவருடைய அனுமதி இல்லாமையோ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை விஜயோட துவக்குதல் எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. ஸோ ராகுல் என்ன மைண்ட் செட் இருக்கான்னு புரிஞ்சிக்க முடியல. அவருக்கு என்ன ப்ரெஷர் போட்டாங்கன்னா, நம்ம ஒரு 50-60 சீட்டு இருந்தால் தான் தமிழ்நாட்டில் வளர்க்க முடியும் கட்சியை. சார் பீகாரில் பட்டும் தெரிஞ்சலையா சார் காங்கிரஸ்? அதான் ஸ்டாலின் ஒரே வாசனை, அவங்க என்ன வேணால் கேட்கட்டும், பீகார் 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 அப்படின்னு 3 தடவை சொல்ல போகிறேன் அப்படின்னு ஸ்டாலின் கிண்டலாக சொன்னாராம். 3 தடவை பீகார் பீகார் பீகார்னு சொல்ல போகிறேன். அதுக்கு மேலே அவங்க பார்த்துக்கிட்டு ஒன்று. ஸ்டாலின் அந்த மனநிலையில் தான் இருக்கார். இருந்தால் போட்டோம். ஏன்னா அவர் வந்து உள்ள விஜயகாந்த் வரது ரெடியாக இருக்காங்க. அப்படி இந்த பாமக கூட்டணி எல்லாம் வந்து போச்சு. ஒரு மாதிரி திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கான்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகே. விசிகே இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, மதிமுக இருக்குது. எல்லாம் என்னதான் கூச்சல் போட்டால் கூட அவங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் திமுக கூட்டணி வெளில வர முடியாது. எஸ். இதை வேறு போக்கிடம் கிடையாது. கம்யூனிஸ்டோ மதிமுகவோ விசிகேவோ வேறு போக்கிடம் கிடையாது. அதிமுக போக முடியாது, விஜய்கிட்டே போக முடியாது. அன்டெஸ்டட் விஜய் 20%, 30% சொல்லலாம். எவ்வளோ பர்சன்ட் இருக்குன்னு நமக்கு தெரியாது. காங்கிரஸுக்குள்ளேயே 2 விதமான கருத்து போயிட்டுருக்கு.
டிஎம்கேவோட போகலாமா விஜயோட போகலாமா? விஜயோட போகணுன்னு சொல்கிற தலைவர்கள் ஒரு நம்பர் கொஞ்சம் கணிசமாக தான் இருக்குது. எம்பிக்கள்லாம் விஜயோட போடணும். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் 4 வருடம் திமுக தேவை தேவையில்லை. திமுகவை தேவை இன்னும் 4 வருஷம் கழிச்சு தான், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனாலும் இன்னைக்கு வந்து 40 எம்பி தமிழ்நாட்டில் இருந்து போயிருக்காங்களே, பார்லிமெண்ட்ல இந்த ராகுலுக்கு 40 பேர் அவ்வளவு பக்கபலமா இருக்காங்களே, அந்த மாரல் சப்போர்ட் ராகுல் விடுவாராங்கிற கேள்வி இருக்குல்ல. இருக்கு. அது நீங்க சொல்றபட வேண்டியதா. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் காங்கிரஸை வளர்க்கணும் அப்படின்னு ஒரு கொள்கை முடிவில் தலைவர்கள் இருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் எத்தனை ஆண்டு காலம்தான் இந்த மாதிரி இருக்கிறது? நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேண்டாமா? காமராஜர் வளர்த்த கட்சி 67 நம்ம ஆட்சி இழந்தோம். இனிமேல் ஆட்சி பிடிக்கிறதுங்க நடக்காத காரியம். ஆமாம், நடக்காத காரியம். அதே நேரத்தில் கலைஞர் கொடுத்தாம 60 சீட்டை கொடுப்பாருன்னு ஸ்டாலின்ட்ட நீங்கள் எதிர்பார்க்குறதும் மடத்தணும். அவ்வளோ கொடுக்க மாட்டார். அவர் 20-25க்கு மேலே அவர் காங்கிரஸ் இஸ் எ மேஜர் பார்ட்னர். டிஎம்கே அலையன்ஸில் திமுக அடுத்தபடியாக காங்கிரஸ் தான் அதிக சீட்டு வாங்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் தான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் வந்து பார்கெயின் பண்ணுது. 60 கொடுங்க, 70 கொடுங்க, 80 கொடுங்க, துணை முதல்ல கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு. தமிழ்நாட்டில் அது வேலைக்கு ஆகாது. அப்புறம் சொன்னால் தான் காங்கிரஸுக்கு நான் அதிகமாக கொடுத்தா மற்ற கூட்டணி கட்சிகள் கேட்க ஆரம்பிக்கும். மதிமுக எனக்கு இல்லையான்னு கேட்கும், பிசிக எனக்கு இல்லையான்னு கேட்கும், 2 கம்யூனிஸ்டும் கேட்கும். ஏன்னா அவங்க ஜெயலலிதா கலைஞர் இருக்கும் போதே வந்து 10 வாங்கியிருக்காங்க. 10 வாங்கியிருக்காங்க. ஸோ கம்யூனிஸ்டுகள் என்றைக்குமே டிஎம்கேக்கு லாயல். ஒரு வார்த்தை இதோ கட்சியை பேசுவாங்களே தவிர பெருசாக ஒன்றும் திமுகவை குறை சொல்ல மாட்டாங்க. மதிமுகவும் இப்போ அப்படி இப்போ ஓரளவுக்கு அப்படி செட்டில் ஆகிடுச்சு திமுகவோட. ஸோ திமுகவுக்கு காங்கிரஸ் போனால் நஷ்டமானால் ஒரு 10-20 இடத்துல, திருவட்டாறு, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் மைனஸ் ஆகுமே தவிர பெரிய அளவுக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை. ஓகே. ஆனால் காங்கிரஸ் தனியாக போட்டி போட முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ காங்கிரஸ் ஒரே ஆப்ஷன் விஜயோட போகணும், திமுகவோட போனால் கொடுத்ததை வாங்கிக்கணும். விஜயோட போனால் கொஞ்சம் பார்கெயின் பண்ணலாம். துணை முதலமைச்சர் கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராகுலும் விஜயும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் குரூப்பு. அந்த யூத் அட்ராக்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் ஒன்றா சேர்ந்து ஜாயிண்ட் கேம்பெயின். 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. என்ன சார் யூத்துன்னா என்ன? ஏங்க 60 வயசில் தாங்க திராவிட கட்சிகள் மாணவர் அணிக்கே தலைவர் போடுது. மாணவர் அணி தலைவர்லாம் 60 வயசு தான் இருக்காங்க. இளைஞர் அணி தலைவர்லாம் 70 வயசு தான் இருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் அந்த ஒரு வழக்கம் 50ங்கிறது வயசாகாத மாதிரி கணக்கிறது. அந்த பிலோ 50 தான் நினைக்கிறேன். உதயநிதி 50 கீழே தான் இருக்காரு. ஸோ இளைஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இதாக பண்ணுவாங்களா ஓகே அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஸோ காங்கிரஸில் இன்னும் அவங்க எந்த முடிவுக்கும் வரல. இப்போதைக்கு 40 குறையக்கூடாதுன்னு இருக்காங்க. ஸ்டாலின் எடுக்கும் முடிவே இறுதியானது. ஓகே. இவங்க என்னதான் கேட்டால் கூட ஸ்டாலின் என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கிக்கிற நிலைமையில தான் காங்கிரஸ் இருக்குது. ஒன்று அதை வாங்கிட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கணும், இல்லைன்னா விஜய் கூட்டணிக்கு போகணும். 2 சாய்ஸ் தான் அவங்களுக்கு. ஓகே சார். ஸ்டாலின் வந்து 2த்துக்கும் தயாராக இருக்கார். இருந்தால் இருங்க, போகிறதா இருந்தால் டாடா பை பை. ஓகே. விஜய் கட்சியில் என்ன சார் மைண்ட் செட்? என்ன பிளான்ல இருக்காங்க? அவங்க கூட கூட்டணி போவதற்கு யார் தயாரா இருக்காங்க? டிடி விஜயகாந்த் விஜயை சப்போர்ட் பண்றாரு. அவரை தவிர வேற யாராவது விஜய் கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கா? ரங்கசாமி பிஜேபியிலேருந்து கேண்டு வந்து விஜயோட போவாங்கன்னு ஒரு பேச்சு அடிபட்டு. பாண்டிச்சேரியில் சொல்றீங்க? பாண்டிச்சேரியில். ஏன்னா ரங்கசாமிக்கும் பிஜேபிக்கும் ஒத்து போல. அதுவும் புஷியும் ரங்கசாமியும் நல்ல க்ளோஸ். ஸோ பாண்டிச்சேரியில் ஓரளவுக்கு விஜய்க்கு ஒரு கூட்டணி கிடைச்சதுன்னா ரங்கசாமி கிடைச்சது. என்ஆர் காங்கிரஸ். அது ரங்கசாமி தான் சார் முதல்வராக முடியும், புஷியானந்த முதல்வராக முடியாது. இல்லை பாண்டிச்சேரி பற்றி அவங்க கவலை பண்ணல. சரி, ஓகே. பாண்டிச்சேரியில் ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் வந்தால் போதுன்றாங்க. ஓகே. பாண்டிச்சேரியை பற்றி அவங்க. அதே நேரத்தில் விஜய் கேரளாவில் 40 சீட்டில் போட்டி போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. கேரளாவில். சரி, கேரளாவில் போட்டி. அவர் சொல்கிறாரா, என் கட்சி வந்து தமிழ்நாடு கட்சியாக இருக்கக்கூடாது, ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ஆல் இண்டியா விஜய் கட்சி. ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் போட்டி போகிறது கிடையாது. அந்த மாதிரி விஜய் ஆனால் கேரளாவில் ஒரு மைண்டில் வச்சுருக்காராம். ஓகே. செங்கோட்டையன் சொன்னாலும் நம்ம வந்து கேரளாவில் போட்டி போட போகிறோம், அதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் செய்வோம், 40 சீட்டு மினிமம் போட்டி போட போகிறோம், இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட போகிறோம் அப்படின்ட்டு இருக்காராம். அதே நேரத்தில் விஜய் வந்து பாண்டிச்சேரியில் ஆனால் ரங்கசாமி இந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்காதது அந்த எண்ணத்தை மாற்றிக்கினாரோன்னு தோணுது.
ஓகே. இப்போ அனுமதி ரோட் ஷோக்கு அனுமதி கிடையாது. ரோட் ஷோக்கு அனுமதி கிடையாது. அப்படி நம்ம எதிர்பார்த்த மாதிரி விஜய் ரங்கசாமி கூட்டணி இருந்ததுன்னா விஜய் கேட்டதெல்லாம் ரங்கசாமி கொடுத்துருப்பார். இல்லை சார், புஷி ஆனந்த் போய் ரங்கசாமி அவர்களை பார்த்தோம், ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கல. அதுக்கு ரங்கசாமி சொல்றாரு டெல்லியிலேருந்து வந்த ப்ரெஷருங்கிறதான். ஓ, பிஜேபி அது ஓப்பனாக ஒத்துக்கினார். டெல்லியிலேருந்து ப்ரெஷர் வரும்போது நான் எப்படிங்க கொடுக்க முடியும்? டெல்லி திமுக மீது ப்ரெஷர் போட முடியாது விஜய் மேட்டரில். ஆமாம், பாண்டிச்சேரியில் போட முடியும், ஏன்னா கூட்டணி கட்சி. அந்த விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ விஜய் கிட்ட ரங்கசாமி போடாமல் பார்த்துக்கிறது பாஜகவோட வேலை. ஓகே, அதுதான். ஏன்னா அடுத்த தேர்தல்லையும் பாஜக ரங்கசாமி கூட்டணி, காங்கிரஸ் திமுக கூட்டணி, வைத்திலிங்கம், ஸ்டாலின் இவங்கெல்லாம் ஒரு பக்கம், ஒரு கட்சி, நாராயணசாமி எல்லாம் ஒரு பக்கம், என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி எல்லாம் ஒரு கட்சி. ஆனால் பிஜேபி பாண்டிச்சேரியில் சொல்லுதான் அடுத்த முதலமைச்சர் நாங்கள் தான் வரப்போகிறோம், நமசிவாயம் தான் வரணும். 5 வருஷம் இவர் தலைவர் இருந்துட்டார்ல, இருக்கட்டும், இவர் கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும், நாங்கள் தலைவராக வரோம். எப்படி மற்ற மாநிலங்களில் ஆல்டர்னேட் தலைவர் கர்நாடகாவில் வரோம் அந்த மாதிரி சொல்கிறாங்களாம். ஸோ தமிழ்நாட்டில் ரங்கசாமி விஜய் கூட கூட்டணி வச்சாருன்னா மீண்டும் அவர் முதல்வர் ஆயிடுவார் போல இருக்கே. முதல்வராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா புஷி அங்கே ஜெயிச்சிருக்காரு. விஜயோட தயவு ரங்கசாமிக்கு தேவைப்படுறது முதலமைச்சர் ஆகிறதுக்கு. ஏன்னா ரங்கசாமி பாஜகவை நம்ப தயாரா இல்லை. கழுத்து விட்டுரும் தெரியும். கிரண்பேடி, அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழிசை எல்லாம் இப்போ வந்து கைலாஷ்நாதன்லாம் இருக்காங்க. ஆனால் கைலாஷ்நாதன்லாம் அமைதியாக இருக்காரு, ஒன்றும் பெரிய குடைச்சல்லாம் ஒன்று கொடுத்தா மாதிரி தெரியல. தமிழிசையும் ஒன்றும் குடைச்சல் கொடுக்கல. கிரண்பேடி மட்டும்தான் குடைச்சல் கொடுத்தாரு. ஸோ விஜயோட இப்போ ஸ்டாண்ட் என்னன்னா, முதல்ல ஒரு 4 இடத்துல மீட்டிங் போட்டு நம்ம ஸ்ட்ரெங்த்தை பண்ணிக்கணும். ஓகே, செங்கோட்டையன் மாதிரி இன்னும் யாராவது வராங்களான்னு பார்க்கணும். கட்சியை பலப்படுத்தணும். வராங்களா சார்? வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் கருதுறேன். ஏன்னா செங்கோட்டையன் இஸ் இன் டச் வித் செகண்ட் லெவல் டிஎம்கே லீடர்ஸ் எடுத்துட்டு இருக்க ட்ரை பண்ணுறாரு. அவர் என்னன்னா ஒரு கட்சியை ஒரு ப்ரொஃபஷனலிசமாக கொண்டு போகணும்னு பார்க்குறாரு. யாரு? செங்கோட்டையன். ஓகே, அதுக்கு நிறைய ஆட்கள் தேவை. வெறும் ரசிகர் மன்றமாக இருந்து பிரயோஜனம் சொன்னதான். எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை நம்பி தான் ஆரம்பித்தார், இல்லைங்களே. அப்புறம் அவர் கிடைச்ச பொக்கிஷங்கள் கே கிருஷ்ணசாமி, டாக்டர் ஹண்டே போன்ற பொக்கிஷங்கள்லாம் கிடைச்சதுனால தான் அது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக உருவாயிட்டு. நாவல் நெடுஞ்செழியன் வந்தார், சத்யவாமூர்த்தி வந்தார், எஸ்டிஎஸ் வந்தார், இதெல்லாம் வந்தார். அந்த மாதிரி நீங்கள் வந்து ரசிகர் மன்றத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்களே கொண்டு வரணும். அது நமக்கு ஏற்ற மாதிரி மைண்ட் செட் உள்ள ஆட்களை கொண்டு வரணும். சரி, நீங்கள் பார்த்தீங்க செங்கோட்டையன் சொல்லிட்டு போயிட்டார் விஜய் வந்து செங்கோட்டையனுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாரா? விஜய் செங்கோட்டையனை அதிமுகலேருந்து 2ஆம் கட்ட தலைவர்களை இழுப்பிடுவதற்கு ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கலாம். ஓகே சார், இது வச்சுக்கலாம். அது அப்புறம் முடிவு பண்ண வேண்டிய இடத்துல விஜய். ஓகே, இவர் வேணுமா வேணாமா விஜயை டைரக்டா ஆக்சஸ் பண்ற இடத்துல விஜய் நினைச்சா விஜய் கிட்ட பேசுற இடத்துல இன்னைக்கு செங்கோட்டையன் இருக்காரா? இருக்கார். செங்கோட்டையன் மனசு வச்சா விஜய்கிட்ட பேசுறதுக்கு. செங்கோட்டையனா புஷி ஆனந்தாங்கிற ரேஸ்ல புஷி ஆனந்த ஓவர்டேக் பண்ணிட்டார் செங்கோட்டையன்னு சொல்றாங்க. ஓகே, அந்த ரேஸ் 2 பேர்ல யார் பெரியவர் யார் இதுங்கிறதுல புஷி ஆனந்த ஓவர்டேக் பண்ணுறார் செங்கோட்டையன். விஜய் வந்து செங்கோட்டையன் மீது ரொம்ப ஒரு மரியாதை வச்சிருக்காரு. மூத்த அரசியல்வாதி, எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதின்னு செங்கோட்டையன் ரொம்ப மனசு குளிர்ந்து போயிட்டாராம். நம்மக்கிட்ட இவ்வளோ அன்பாக பேசுகிறாரு, அவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறாருன்னு. ஸோ விஜயோட அப்ரோச் டுவார்ட்ஸ் செங்கோட்டையன் இஸ் குட். ஓகே, அந்த குட்டாக இருக்கிறதுனால செங்கோட்டையன் வந்து மற்ற அதிமுக தலைவர்கிட்ட பாருங்கள் என்ன ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறதா இல்லையா, என் மேலே மதிப்பு வச்சுருக்காரா இல்லையா, உங்கள் மேலே மதிப்பு வைப்பார், நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான வழிமுறையே விஜய் வகுத்து கொடுத்துட்டான்னு சொல்கிறாங்க. ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. அமித்ஷாவுடைய வாரத்தில் தமிழ்நாடு வரப்போகிறாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவுடைய வருகை என்பது முழுக்க அரசியலானது ஒரு என்டிஏ கூட்டணியை பலப்படுத்துவதற்கான வருகையாக இருக்குன்னு பல்வேறு இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் இருந்து எனக்கு பேசி எனக்கு நன்றி பிரகாஷ். நன்றி.